guys, welcome to RB Concepts. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் bowling தான் பார்க்க போறோம். லைக் பேஸ், இன் ஸ்விங்கிங், ஆஃப் ஸ்விங்கிங் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் பார்க்கலாம். அதோட ஹேண்டிலிங் வந்து இப்படி இருக்கணும், இப்படி பிடிச்சிருக்கணும். இப்படி நீங்கள் எல்லா பவுலிங் போடும்போது உங்களோட கை எப்பயுமே இப்படி ட்விஸ்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பேஸோ இல்லை ஸ்விங்கோ ஸ்பின்னோ கிடைக்கும். பேஸ் போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டாலே போதும். நீங்கள் பேஸ் தெரிஞ்சுன்னா யூ ஆர் அ குட் பவுலர். வாங்க பேஸ் போட்டு பார்க்கலாம். வாங்க பேஸ் போடலாம். இவ்வளோதான் பேஸ், ரொம்ப ஈஸி பேஸ். வாங்க அடுத்தது நம்ம இன்ஸ்விங் போட்டு பார்க்கலாம். வாங்க அடுத்தது நம்ம இன்ஸ்விங் பார்க்கலாம். இன்ஸ்விங் இப்படி இருக்கணும். நான் பண்ணுறது எப்பயுமே நீங்கள் ஆப்போசிட்டாகவே பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் வரும். இன்ஸ்விங் போடுறதும் ஈஸி, எல்லாமே ட்விஸ்ட்டு தான். நீங்கள் பாருங்கள், இதோட ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா இது இப்படி வரும். பேஸுக்கு இப்படி வந்துச்சு. இப்போது இன்ஸ்விங்க்கு இப்படி வரும். அவ்வளோதான். வாங்க போட்டு பார்க்கலாம் இன்ஸ்விங். வாங்க இன்ஸ்விங் போடலாம். இவ்வளோதான் இன்ஸ்விங், ஈஸி. அடுத்தது ஆஃப் ஸ்விங் போகலாம். வாங்க அடுத்தது ஆஃப் ஸ்விங். ஆஃப் ஸ்விங்கோட ஹேண்டில் வந்து இப்படி. நீங்கள் ஸ்விங் போடுறீங்கனாலே இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கை ஒரு ஃபிங்கர் ஆக்சுவலி இங்கே, அதுக்கப்புறம் 2 ஃபிங்கர் இங்கே வரணும். நீங்கள் போடும்போது இப்படி வரணும். இன்ஸ்விங்குக்கு இப்படி வந்துச்சு, ஆஃப் ஸ்விங்குக்கு இப்படி வரணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வாங்க போட்டு பார்க்கலாம். ஈஸி. வாங்க ஆஃப் ஸ்விங் போட்டு பார்க்கலாம். இவ்வளோதான் ஆஃப் ஸ்விங், ஈஸி. இவ்வளோதான் இந்த 3 பேசிக் பவுலிங்: ஆஃப் ஸ்விங், இன் ஸ்விங், பேஸ். இன்னும் நிறைய இருக்குது இதே மாதிரி. நான் இப்போது எல்லாத்தையுமே இப்போ போட்டு காமிப்பேன். பேஸ், இன் ஸ்விங், ஆஃப் ஸ்விங். வாங்க போட்டு பார்க்கலாம். வாங்க பேஸ் போடலாம். அவ்வளோதான், ஈஸி பேஸ். அடுத்தது இன்ஸ்விங் போடலாம். வாங்க இன்ஸ்விங் போடலாம். நான் நின்றுக்கிட்டே போடுறேன் எல்லாம் பிகாஸ் எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை. வாங்க அடுத்தது ஆஃப் ஸ்விங் போடலாம். வாங்க ஆஃப் ஸ்விங் போடலாம். அவ்வளோதான், ஈஸி. இந்த 3 தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஒரு குட் பவுலர். நான் சொல்ல மறந்துட்டேன், ஸ்பின் வந்து பிச்